கம்ஃபா வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. இது சொல்றட்டா சோ இது இருக்கு, ஸ்டாக் இருக்கு. கீழ வந்து ரெட் சிப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் போட்டாலும் கலர் போட்டேன். இன்ஸ்டா 1200 தான் போட்டேன். அப்படியா? இது சைசிங்ல புக் பண்ணல. ஒரு கஸ்டமர் வந்து பிளாக் ஜீன்ஸ் சொல்லிட்டு ஒரு பேட்சா எடுக்கலாமா அப்படின்னு பெர்ஃபெக்ட் பாடி, காம்ஃபர்ட் பெர்ஃபெக்ட் பாடி, இந்த லாங் டை 25 அவ்வளவுதான் போட்டேன். ஓகே, நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஜீவா அக்டடிக்ஸ் வந்திருக்கோம். ஸோ ரீசெண்டா கூட வந்து எஸ்ஆர்டி அன்பாக்சிங் வீடியோலாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கம்ஃபா வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. வீட்டுல பாத்தீங்கன்னா ஜிபி கேமல் இருக்கு. ஸோ அது ஒரு சைடு வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்ஃபா எவ்வளவு அளவுக்கு எனக்கு பிடிக்கும்ட்டு. ஸோ கம்ஃபா வாங்கலாம் வந்திருக்கேன். இவர்கிட்ட ரீசெண்டா ஷிப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் எல்லாமே பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு கம்ஃபா வந்து கண்டிப்பா ஒன்று வாங்கி அதை க்ரூம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ உள்ள போய் ஜீவா பிரதரை மீட் பண்ணலாம் வாங்க. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன் வாங்க. ஸோ ரீசெண்டா வந்து கம்ஃபாஸ் வந்து வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஓகே, முன்னாடி கம்ஃபா வச்சிருந்தேன். இப்ப நம்ம கிட்ட ஜிபி கேமல் தான் இருக்கு, கம்ஃபா கிடையாது. ஓகே. ஸோ உங்க ரிசல்ட் வீடியோ எல்லாம் பார்த்து சரி ஒரு நல்ல ஒரு கம்ஃபா வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். வாங்க. ஸோ நீங்க தான் நீங்க சூஸ் பண்ணி எப்படி ஃப்ரையா வேணுமா இல்ல ஹெட் பாப் மாதிரி பாக்குறீங்களா? சின்னதா நீங்க ஃப்ரை பார்ப்போம். ஃப்ரைல ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா அதுலயே சூஸ் பண்ணி ஃப்ரை டேங்க் கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. அது என்ன காட்ட முடியும்னு தெரியல. சோ நான் ஹெட் பாப்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே. ரீசெண்டா நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க போல. ஆமாங்க ப்ரோ. டேங்க்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. சோ 12 டேங்க்ஸ் கிவ் அவே பண்ணேன். ஓகே, அது நான் போஸ்ட் பார்த்தேன். ஆமா, பேக்கிங் ஏரியா இல்ல, ரொம்ப கம்மியா இருந்தது. சோ அதனால இங்க இருந்த ஒரு ரேக் ஒரு 12 டேங்க்ஸ் இருக்கும், 12 டேங்க் இருக்கும். ஓகே, அப்படியே ஃப்ரீயா கொடுத்துட்டேன். கிவ் அவே தான். ஓகே, நான் பார்த்தேன் கொடுத்துட்டு சோ இங்க ரெடி பண்ணிட்டேன். இதான் சேஞ்சஸ். சோ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு, இங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகே உள்ள. ஆமா, இங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரெடி பண்றோம். அது கொஞ்ச நாள் தான். ரொம்ப ஒர்க் பண்ணி தனியார் கை வச்சு சைனஸே வந்துச்சு. ஓகே, தனியார் ஒர்க் பண்ணி. ஆமா, ஒரு 1 வீக் அப்படியே ஒரே ஒர்க் பண்ணதால சைனஸ். ஓகே. சோ இங்க ஹெட் பாப்ஸ் தான். இங்க ஃபுல்லா ஹெட் பாப்ஸ் தான். ஓகே 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 பிரதர், இப்ப பாக்குறதெல்லாம் ஹெட் பாப்ஸா? இதெல்லாம் ஹெட் பாப்ஸ் ப்ரோ. இதெல்லாம் வந்து ரெட் பேஸ் டுவல் டோன். சோ நேத்து கூட இன்ஸ்டால போட சொல்லிட் ஆயிடுச்சு. ஓகே. சோ இந்த ஹெட்லைமே திக் மார்க்கிங்ஸ் இருக்கும், வித் டுவல் டோனோட இருக்கும். இதெல்லாம் பக்கா ஹெட் கேரண்டி பீஸ் இது. ஓகே. ஓ, பக்கத்துல பிளாக் ஜீனா? இது பிளாக் ஜீன் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் க்ரூமிங் போட்ட ஒரு 5 days தான் ஆச்சு. சோ இன்னும் ஒரு 15 days ஆகும் ரிசல்ட்டுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு இது சொல்றட்டா? சோ இது இருக்கு, ஸ்டாக் இருக்கு. இதுவும் டுவல் டோன் தான். சைசிங் ஆயிட்டு இருக்குங்களா இன்னும். அந்த ஹெட் தூக்குற ஸ்டேஜ், ஹெட் மோல்டட் பீசஸ் எல்லாம். ஓகே. ஹெட் பாப் ஆகல. சோ பக்கத்துலயும் ஆமா, அவங்க சைசிங்ல தான் இருக்காங்க. ரெடி ஆகல. ஓகே. இதெல்லாம் சோ இது வந்து நியான் டைப். இது நியான் டைப். ஓகே, நியான் டைப் டுவல் டோன். அதான் அந்த டார்க் ஜீன் டாமினன்ட். கோல்ட் டாமினன்ட் அந்த ப்ளூ ஷேட்ல இருக்கும். ஆமா ஆமா, பீகாக் ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே. இவங்கள சைசிங்ல தான் இருக்காங்க. ஓகே, எல்லாமே சைசிங். ஓகே. ஆமா, இங்க சோ இதுவும் சோல்ட் அவுட். நல்ல நல்ல பீஸ்லாம் முன்னாடி போயிருமா? ஆமா ப்ரோ, இது ரெடி ஆயிடுச்சுன்னா சேல் போடுறேன் இல்லையா, டக்குன்னு வாங்கிடுறாங்க. ஓகே. இது மாதிரி ஆனதான் நம்ம சேல் கஸ்டமருக்கும் பிடிக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்குவோம். ஹெட் வரலனா அது சரி வராது. இதெல்லாம் வந்து சூப்பரா டுவல் டோன். இது நல்லா இருக்கும் பீஸ். இது கொஞ்சம் லைட் இதுவா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது ப்ரோ, இது ரெட் வித் ப்ளூ பேஸ் ப்ரோ. இது டுவல் டோன் தான். டைல் அந்த ராப் டைல்லாம் வந்து ஆரஞ்சு கலர்ல வரும். சோ இதுவும் ஹெட் பாப் தான். பக்கத்துலயே ஒருத்தர் இருக்காரு, அவரும் சேம் தான். ஆனா அவரோட அவர் டாமினண்டா இருப்பார். சூப்பரா இருக்கும். ஓகே. கலர் வைஸ் பார்க்கும்போது நேக்கட் ஐ நல்லா தெரியுது. ஆமா, நல்லா இருக்கும். ஒயிட் ஐ தான். ஓகே, ஒயிட் ஐ, அது ரெட் ஐ பக்கத்துல. இது ரெட் ஐ. இது ஓகே. இங்கெல்லாம் பயங்கரமான பீஸ்லாம் இதுல போட்டு வச்சிருக்கீங்க போல. அது ஒளிச்சு வைக்கல, அது ஒளிஞ்சிட்டு இருக்கு. இருங்க, எடுத்து கையில எடுத்து பார்ப்போம். ஓகே, செமையா இருக்குது. இது ஃபுல் டுவல் டாமினன்ட். இது இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கம்மியா போட்டேன். இன்ஸ்டால 1200 தான் போட்டேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, இன்னைக்கு தான் சேல்ஸ் போட்டிருக்கேன். அது போயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் அது புக் ஆகல. இது எந்த மாதிரி ஃபியூச்சர்ல வரும்? ஃபியூச்சர்ல எப்படி வரும்னா
லைக் ரெட் பேஸா வருமா இல்ல எந்த மாதிரி? ரெட் அந்த அளவுக்கு கீழே பாடி ஃபுல்லா கீழே ரெட் வரும். ஓகே, கீழே ரெட் வரும். ஆமா, ஃபுல்லா வந்து ஆனா ஸ்டெயின்ஸ் நிறைய ஸ்டெயின்ஸ். ஓகே. சில பேர் நிறைய பேர் தான் கேட்பாங்க எனக்கு திக் ஸ்டெயின்ஸ் வேணும் கேட்பாங்க. ஓகே. சோ இது ஹெட்லமே அந்த போலிங்ஸ் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கும். ஹெட்லமே பாத்தீங்கன்னா போலிங்ஸ் இருக்கும், கிராஸ் பல்ஸ் தான். ஓகே ப்ரோ, இதெல்லாம் வந்து சைசிங் போட்டுருக்கீங்களா? சைசிங் ஆயிட்டு இருக்காங்க ப்ரோ. ஓகே, இது ஆல்மோஸ்ட் ரெடி. இது சைஸ் ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் நியர்லி 2 இன்ச் வரும். ரெட் பேஸ் ஃபுல் கிராஸ்ட் பல்ஸ். இல்ல வந்து நல்லா அந்த திக் பல்ஸ் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாமே கிராஸ்ட் பல்ஸ் இருக்கும். சோ எல்லாமே டாட்டர் பல்ஸே வந்து திக்கா வரும். ஓகே. ஓ, இதெல்லாம் டார்க் ஜீன் தானே இது? இதெல்லாம் இது டார்க். இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா செம்மையா இருக்கும் போல. ஆமா, தனியா வச்சு க்ரூம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஆக்சுவலி சேல் போஸ்ட் நீங்க தான் போட்டாகும். ஓகே, அதுவும் போட்டீங்களா? அதுவும் போட்டேன். புக்கிங் போயிட்டு இருக்கு. அதுவும் இது செம்ம டார்க்கா இருக்கு. இங்க கேமரால எப்படி தெரியும்னு தெரியல, பின்னாடி வந்து லைட் இருக்கனால. ஒரு கஸ்டமர் சொல்லிட்டே போயிருக்காரு. அப்படியா? எனக்கு ரெடி ஆச்சுன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு போயிருக்கு. ஓகே, இது புடிச்சு காமிங்க. ஸோ இது வந்து சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்களா? இதுல சைசிங்ல புக் பண்ணல. ஒரு கஸ்டமர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. சைஸ் ஆச்சுன்னா எனக்கு தான் மஸ்ட் சொல்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க என்ன போஸ்ட் போடுங்க, நான் வந்து பாக்குறேன், அப்டேட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஹெட் தான். ஓகே. சோ ஹெட் மோல்ட் ஆயிடுச்சு. வீடியோ வந்து தெரியுதான் தெரியல. ஓகே. இது ஸோ கைஸ், இந்த சைடு பார்க்கறது எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆனால் அது ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும். இப்போதைக்கு பார்க்க நல்லா இருக்கு, பட் நம்மளால எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது. நிறைய ஃபிஷ் வச்சிருக்காரு ப்ரோ. அந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் திக் பல்ஸா இருந்துச்சு. கொஞ்சம் டைம் ஆனாதான் அதோட ரிசல்ட்டே தெரியும். ப்ரோ இது எப்படி ப்ரோ சூப்பரா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது ரெட் பேஸ் தான் ப்ரோ. இது ப்ராசஸ் பல்ஸ் தான். அந்த பெர்ஃபெக்ட் பாடி, காம்ஃபோர்ட் பெர்ஃபெக்ட் பாடி. இந்த லாங் டைப், இந்த ராப் டைல் எல்லாம் வந்து பாத்தா ராப் டைல் இந்த ஃபினிஷ் வந்து லைக் கிராப் கட் சொல்லுவாங்க. ஓகே, சோ கிராப் கட் இருக்கும். एक्चुअली நான் கேட்கணும்னு இருந்தேன். எனக்கு வந்து லாங்கா இருந்தாலும் பிடிக்கும். சோ அந்த மாதிரி இது அதுவும் இருக்கு. ஆனா இது மாதிரி பண்றதுக்கு கட் பண்றாங்க நிறைய பேர். ஓகே, மோஸ்ட்லியா கட் பண்றாங்க. இந்த மாதிரி கிராப் கட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே, நான் லாங் பாடி சொல்றேன். ஆமா, லெந்த் பாடி. லெந்த் பாடி இது மாதிரி தான் வரும். ஓகே, அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆமாமா. ஓகே. ஓகே, சோ இங்க கொஞ்சம் ஃபிஷர்ஸ் தான் பாக்குறோம். இது கம்ஃபர்ட் டைம் ஆகலாம் ப்ரோ. டைம் ஆகும் ப்ரோ. சோ நம்ம எப்படி டேங்க் கொடுக்குறோம் அதை பொறுத்து தானே. கண்டிப்பா டேங்க் வாட்டர். நான் மோஸ்ட்லி இது கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா கீழ இந்த மாதிரி ரெட் சிப்ஸ் போடுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ரெட் சிப்ஸ். ஆமா, நிறைய பேர் பாக்குறேன். இது சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஃபுல்லா பிளாக்கா வச்சிரான் டேங்க். அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு. ஓகே. சோ கீழ வந்து ரெட் சிப்ஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் போட்டா கலர் பவுன்ஸ் ஆகும், ரெட்டா பவுன்ஸ் ஆகும். சோ அது வந்து ஃபிஷ் அப்சர்வ் பண்ணும். ஓகே. ஃப்ளோரம் பொறுத்த வரைக்கும் அட்மாஸ்பியர் என்ன கலர் இருக்கோ அதுதான் வச்சுக்கோ. டார்க்கா இருந்தா டார்க்கா தான் இருக்கும் மீன். எனக்கு பிளாக்காவே இருக்கு, கலர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீழ வந்து அந்த அளவுக்கு கலர் இல்ல. ஓகே. ஓகே. சோ ஒண்ணு ஒயிட்டா வச்சுக்கோங்க, இல்லனா வந்து இந்த மாதிரி ரெட் சிப்ஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது ரெக்கமெண்ட் பண்றது இதுதான். இது நல்லா இருக்கும். ஓகே. சோ ஒயிட் பேக், கீழ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட், அதே மாதிரி பின்னாடி வந்து ப்ளூ பேக்ரவுண்ட். கரெக்ட்டா? ப்ளூ பேக்ரவுண்ட், கீழ ரெட் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ரெட் சிப்ஸ் இல்ல ரெட் ஸ்டிக்கரே ஓட்டலாம். ரெட் ஸ்டிக்கர் ஓட்டலாமா? ரெட் ஸ்டிக்கரே ஓட்டலாம், நல்லா இருக்கும். ஓகே. இவருனா செம்ம ரெட்டா இருக்காது. ரெட் பேஸ் தான் ப்ரோ. ஓகே. அது ஒளிஞ்சிட்டு இருக்கு, திரும்ப மாட்டேங்குது. ரெட் பேஸ் தான் அது. பாருங்க நிறைய ஃபிஷ் பார்க்க முடியுது. எல்லாமே எல்லாம் சைசிங்ல தான் இருக்காங்க. சோ எவ்வளவு நாள் ப்ரோ அவன் ரெடி ஆகிறதுக்கு? ஒரு மாசம் ப்ரோ. இது ஆல்மோஸ்ட் ரெடி. இது மாதிரி ஹெட் லைட்டா பாப் ஆயிடுச்சுன்னா சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ ஹெட் பாப்ஸ் எல்லாம் கொடுத்துறது ரொம்ப நாள் சைஸ் பண்ணி எதுக்கு அதிக ரேட் வித்துட்டு சோ கஸ்டமர் பண்ணா அவங்க வளர்த்துப்பாங்க. இதுவும் நல்லா இருக்கு, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் தெரியுது ப்ரோ. இப்போ வந்து இந்த சைடும் வந்து ஃப்ரை செக்ஷனா இல்ல எப்படி க்ரூமிங் இதுவா? இது க்ரூமிங் தான். சோ அது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் அந்த பக்கம். சோ அதெல்லாம் கொஞ்சம் சைசிங்கா இருக்காங்க. இது இப்பதான் டைம் எடுத்து இப்ப ரெடி பண்ண இது. ஓகே. சோ அதனால ஒன்னும் சைஸ் ஆகல. ஆனா இதுல லைட்டா அந்த ஹெட் பாப் தான் தெரியும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட்லயே அந்த பொட்டன்ஷியல் இருக்க ஃபிஷஸ் எல்லாம் வெளியே வந்துரும். சொல்லுவானே ஆல்பா மீல்னு. ஓகே. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் காமிச்சிரும். சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏதாவது ஃபிஷ் காமிங்க. நீங்க வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து 1 இன்ச் தான் இருக்கும். ஓகே. சோ இத பத்தி சொல்லுங்க. சோ சைஸ் இது பார்ட்டிஷன் போட ஒரு 5 to 6 days இருக்கும். சைஸ் 1 இன்ச் தான். ஹெட் பாப்ஸ் தெரியுதா பாருங்க, அந்த ஹெட் மோல்டிங் தெரியும். எனக்கு இது நேக்கட் ஐடியா தெரியுது. வீடியோக்கு எந்த அளவுக்கு இந்த லைட் தெரியும் தெரியல, பட் நல்லா இதெல்லாம் 5 to 6 days தான். சோ வாட்டர் கண்டிஷன், குட் ஃபுட். நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் யூஸ் பண்றேன். ஓகே. உன்னை பிடிக்க ட்ரை பண்றாரு, அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது ஃபிஷ்ஷை காமிப்போம். ஏன்னா இது ரொம்ப செம போலியா இருக்கு, அதெல்லாம் சரி காட்டலாம் அப்படின்னு. குட்டி தான்.
புடிச்சிட்டேன் நினைக்கிறேன், புடிச்சிட்டேன். கோரிச் வேற நிறைய இருக்கு, இது மட்டும் பார்த்துட்டு பாக்கிறதுக்கு நல்லா ரெட் பேஸ்ல இருக்கு. பேர்லிங்ஸ் நல்லா இருக்கு இதுல, இந்த ஃபிஷ்ல. ஓகே, இப்பதான் ஸ்டாக் பாக்குறேன். ஓகே, வரப்ப இது பாருங்களேன். இது வர சோ இதுவும் அதேதான், 5 to 6 days தான். ஃபுல் பேர்லி, கிராஸ்ட் பேர்ல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. போட்டு இருக்கிறதே கஷ்டமா. இங்க ஒரு இவ்வளவு சின்ன ஃபிஷ், ஆனா பெரிய டேங்க். டக்குனு க்ரூம் ஆயிடும்ல, பார்ட்டிஷன் போடல அது. ஓ, பார்ட்டிஷன் இல்ல, ஆனா டக்குனு க்ரூம் ஆயிடும். சும்மா டேங்க் சும்மா இருக்கேன்னு போட்டுருக்கு. அது வால்ல மட்டும் பாருங்களா, அந்த இடத்துல ரெட்டா இருக்கு. ஐ மீன் பிளாக்கா சும்மா டாட் மாதிரி ஒன்னு அழகா அது அந்த சைடுல வர லெட்டர்ஸ். ஓகே, இது செமையா இருக்க மாதிரி இருக்கு. பிளாக் ஜீன் மார்க்கிங்ஸ். இது கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஓகே, சோ டார்க் ஜீன் தான். டார்க் ஜீன் எந்த அளவுக்கு ப்ரோ பிடிச்சிருக்கு இப்போ ஆபீஸ்க்கு? சோ சில பேர் இந்த டார்க்கா கேக்குறாங்க. ஆனா டார்க்கா என்னன்னா, என்ன அதுல குழப்பம்னா, எல்லா மீனுமே டார்க்கா வராது. ஓகே, சோ 100ல 1 மீன் தான் வரும். அப்படியா? 100ல 1 மீன் தான் வரும். அது இந்தோனேஷியாவில் செலக்டே கேட்டேன் நான். சரி, இந்த மாதிரி பிளாக் ஜீன் சொல்லிட்டு ஒரு பேட்சா எடுக்கலாமா அப்படின்னு போய் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, இது ரேர் தான், இது வந்து வரதே ரேர் தான். ஒரு மீனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெட் பாப் ஆயிடுச்சுன்னா 100 USD சொல்றாங்க. அப்படியா? ஆமா, ஹோல்சேலே சொல்றேன். ஓகே ஓகே, ஹோல்சேல் 100 USD. இது ஹோல்சேல்ல சொல்றேன், ஒரு பீஸ் கிடையாது, ஒரு பீஸ். ஓகே ஓகே ஓகே, ஈச் அது 100 USD. ஓகே, நீங்க மினிமம் வந்து ஒரு 100 பீஸ் எடுக்கணும். ஓகே, அவங்க தனியா வந்து செக்ரேட் பண்ணி பிளாக் ஜெல்லாம் எடுத்து சோ அத சைஸ் பண்றாங்க. சோ அது பெருசா என்ன ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லைக் எனி இப்ப டியூல் டோனா நமக்கு தெரியும், நல்லா பெருசா ஆகும். ரெட் பேஸ்னா நல்லா கலர் ஆகி ரெட் பேஸ் ஆகும். இந்த பிளாக் வந்து நான் அப்டேட் பண்ணிருக்கேன், இருங்க அப்படியே காட்டுறேன். ஏதாச்சும் வீடியோ காமிங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். ஏன்னா ஃப்ரைலயே அந்த மாதிரி பொட்டன்ஷியல் காமிக்குது. இது பெருசானா அது போக போக டெவலப் தானே ஆகணும், கரெக்டா? ஆமா, இங்க பாருங்க, இது நம்ம கிட்ட போன மீன் தான். ஓ ஓகே, இது வந்து பர்ச்சேஸ் பண்ணது May 11. ஓகேவா? ஓகே ஓகே, இந்த மாதிரி அந்த வீடியோ நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. சோ இதுதான். ஓகே, இந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் இந்த பேர்ல் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கு. பேர்ல் மெர்ஜ் அதான், அது சின்னதுலயே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி டாட்டர் பேர்ல்ஸ் கிடையாது. ஓகே, டாட்டர் பேர்ல்ஸ். சோ இப்போ நான் போட்ட டாட்டர் பேர்ல்ஸ், டாட்டர் பேர்ல்ஸ் இது வந்து ஃபுல்லா ஸ்டெயின்ஸ் திக்கா தான் இருக்கு. ஓகே, சோ அதனால மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, டாட்டர் பேர்ல்ஸ் எடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகாது. ஓகே, அந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகும் காம்பவுண்ட்றது, ஆனா அந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகாது. அந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகும். அந்த கம்ஃபர்ட் மாதிரி ஆகாது, பிளாக்கா தான் இருக்கும். ஓகே, சில பேர் டார்க்கா கொடுத்த மீன் ப்ளூவா மாறிடும். இல்ல, இது டார்க்காவே லாஸ்ட் வரைக்கும் அந்த பிளாக் போவே இல்ல, அந்த பிளாக் அப்படியே தான் இருந்தது. ஓகே, இந்த டியூல் டோனா? டியூல் டோன். புடிங்க அப்பா, இந்த கலர் செமையா இருக்கு. ஆமா, என்னோட ஃபேவரட் ஃபிஷ் இது. சரியா? சேல் ஆயிடுச்சா? சேல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இது எவ்வளவு போட்டப்ப நினைக்கிறீங்க? ஒரு 325 அவ்வளவுதான் போட்டேன். ஓகே, நல்ல பொட்டன்ஷியல் ப்ரோ அது. ஆமா, கிராஸ் மார்க்கிங் காமிங்க, நல்ல பிரைஸ் கூட. தெரிஞ்சு கிராஸ் மார்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா வந்து இது கலர் வந்து சூப்பரா இருக்கும். கலர் இப்பவே சூப்பரா இருக்கு. அது ராப் டைலும் ஃபின்னேஜ் பாருங்க எப்படி இருக்கு. ட்ராப் கட். அது ரொம்ப லாங் டைல் இல்லாம கியூட்டா இருக்கும். சோ இது ரொம்ப கொஞ்சம் சைஸான மீன் இது. ஓகே, ரேர் தான். எல்லாருமே இதே கேக்குறாங்க. ஆமா, இது போட்டா எல்லாரும் இதே மாதிரி கேட்பாங்களே. இது வந்து லைக் எப்படி சொல்றேன்னா, ஓரளவு இந்த விஐபி இந்த கேட்டகரியில வருது. ஆமா, விஐபின்னு சும்மா சொல்லக்கூடாது, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, எல்லாரும் சொல்லி அந்த பேரே கெடுத்துட்டாங்க. ஓகே, அது பேரே வெரி இன்டென்ஸ் பேர்ல்ஸ், அவ்வளவுதான். ஓகே, அது சில பேருக்கு வந்து விஐபினா ஓகே, பெரிய விஐபி வளர்க்குற மீன் போல இருக்கு. எல்லாரும் மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கு. விஐபினா வெரி இன்டென்ஸ் பேர்ல்ஸ், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்குன்னு சும்மா அந்த சாதா மீனே விஐபி சொல்லி அது பேரே கெடுத்துட்டாங்க. அந்த நேமே ரெப்புடேஷன். ஆமா, ரெப்புடேஷனே போயிடுச்சு. அதுக்கான மரியாதை கெடுத்துட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோ அதனால விஐபி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு மீன் மட்டும் யூஸ் பண்ண லாஸ்டா, ஒரு SRD எக்ஸேஜ். ஓகே, ஒரு ரெட் பேஸ் காம்பாக்ட். ஓகே, சோ டியூல் டோன் மாதிரி இது ஒரு ரெட் பேஸ். இது ரெட் பேஸ் தான். டியூல் டோன் வித் ரெட் பேஸ்ல ரெட் ஐ. இது ஓகே, வாட்டர். இது மேல ப்ளூ பேசஸ். நியான் மாதிரியா? இது அவ்வளவு நியான்னு சொல்ல முடியாது. ஓகே, இது அந்த பீகாக் ஷேடு. ஹெட் கேரண்டி பீஸ், எல்லாமே ஹெட் கேரண்டி தான். ஓகே,
நல்லா இருக்கும் ஃபிஷ் இது. பக்கத்துல வச்சிருக்காரு, நிறைய ஃபிஷஸ் வச்சிருக்காரு. எல்லாமே ஹெட் பாப் ஆயிருக்கு ப்ரோ. இன்னும் உட்காந்து நான் பார்க்கல. சரி நீங்க வரவதான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி டியூல் டோன்ஸ் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஆஃபீஸ் கேட்குறாங்க. ஆமா டியூல் டோன்ஸ் தான் மோஸ்ட்லி வருது. ஸோ டியூல் டோன்ஸ் வரும் மோஸ்ட்லி. அதுதான் நானும் செலக்ட் பண்ணி போடுவேன். அதுதான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஓகே. ஸோ டியூல் டோன்ஸ் ரெட் பேஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கிட்ட இருக்கும். ஓகே. பிளாக் ஜீன் வந்து ரேராக வந்தா கண்டிப்பா நான் போஸ்ட் போடுவேன். அதோட எனக்கு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நான் போஸ்ட் போடுவேன். கண்டிப்பா செம்மையா. அதான் அந்த சின்ன இதுலயே அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆமா. ஓகே. அதனால நான் எனக்கு ப்ரிஃபர் பண்ற ரெட் பேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரெட் பேஸ் அண்ட் டியூல் வந்து எல்லாரும் கேட்கறது அதான், ஆசைப்படுறதானே தலையில கிராஸ் போஸ்ட் இருக்கணும். ஸோ அதுதான். ஓகே. இப்பலாம் அந்த நோஸ் பல்ஸா நோஸ் பல்ஸ் இப்போ வந்து முன்னாடி மண்டை பெருசா இருந்தா ஓகே, கலர் இருந்தா ஓகே. இப்போ வந்து கிராஸ் மார்க்கிங். அடுத்து நோஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ நோஸ் பல்ஸ் வேணும் அப்படின்றாங்க. பாப்போம். அதுவும் ரேர் தானே ப்ரோ. அது நேச்சுரலா வருது. நம்ம ஆர்டிபிஷியல் ரெடி பண்றவங்க வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடலாம். சோ நேச்சுரலா வருது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. சோ இருக்கிற மீன் தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா அந்த ஆபீஸுக்கு வந்து இப்ப இந்த காம்படிஷன் அதுவும் நிறைய பேரு இந்த கூகுள் போட்டோஸ் எடுத்துட்டு அப்புறம் இன்னொருத்தங்க பேஜ்ல வந்து அதிகமா சொல்லியிருப்பாங்க. ஒரு 15,000-20,000 சொல்லியிருப்பாங்க. அந்த போட்டோ கொண்டு வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ இதே மாதிரி எனக்கு இந்த பேர்ல்ஸ் கலரு இந்த பேர்லிங் எல்லாம் பக்காவா இருக்கணும், எனக்கு வந்து ஃபைல் எடுத்து கொடுக்கணும். ஃபைல அவங்க காட்டுற மீன் ஹெட் இவ்வளவு பெருசா இருக்கும், அது பேர்லிங்ஸா இருக்கும், அது கஷ்டம். எனக்கு இதே மாதிரி ஃப்ரை கொடுங்க ப்ரோ 600 அப்படின்னு. அது கஷ்டம். ஏன்னா அது எப்படி டர்ன் அவுட் ஆகுனா, நானே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்தா கம்ப்ளீட்டா நீங்க சொல்ற மாதிரி கேம்பிளிங் தான். அது நிறைய வாட்டி எடுத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ கரெக்டான சைஸ் எடுங்க. அதே மாதிரி ப்ரோ சொல்ற மாதிரி ரொம்ப கம்மியா பிரைஸுக்கும் போகாதீங்க. ஓகே. ரொம்ப எனக்கு வந்து 300ல வேணும் ப்ரோ, 400 வேணும், குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. சரி நானும் வந்து அதிகமா தான் வாங்குறேன். கம்மியா வேணா கம்மியா கொடுக்க போறேன். ஸோ அது பண்ண போறதுல நம்ம ரேட் அதிகமா வருது. ஸோ அந்த ரேட் அதிகமான ஃப்ரை வந்து 550-600 தான் நான் போடுறேன். ஸோ அதுக்கு மேலே நான் போடுறது கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் ப்ரைஸ். என்கிட்ட அதிகமாக இருக்குன்னு எங்கே வாங்கினாலும் சரி கம்மியாக வாங்காதீங்க. ஓகே ஓகேங்களா. நானுமே வந்து 250 300 கொடுத்தா வாங்காதீங்க. ஓகேவா. ஒரு பீஸ் ரீட்டெயில்ன்றது ஹோல்சேலில் வேறு ரேட் வரும். ஸோ ரீட்டெயில் வந்து எங்கே கம்மியாக வாங்காதீங்க. ரேட் எந்த கொஞ்சம் கூட கொடுத்து வாங்குறீங்களோ அந்த மீன் நல்லா இருக்கும். அதான் நான் சொல்றது. அதுவும் இன்னும் ஃபியூச்சர்ல காம்படிஷன் ரேட்ஸ் எதிர்பார்க்கலாமா? நிறைய காம்படிஷன் ரேட்ஸ் வந்து தாய்லாந்துல பேசணும் ப்ரோ. ரேட் என்ன சொல்றாங்கன்னா ஹெட் பாப்ஸ் நம்மளுக்கு வந்து 3500 அடக்கம் வருது. ஓகே. ஸோ நான் என்ன ரேட் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியும். என்ன கொடுக்குறேன் என்கிட்ட வாங்கணும்னு தெரியும். ஓகே. என்கிட்ட என்கொயரி பண்றவங்களும் தெரியும் என்ன பிரைஸ்ல கொடுத்துருக்கேன்னு. எனக்கு வர பிரைஸே வந்து 354 கிட்ட வருது. ஸோ அதான் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க நான் ஃப்ரையே ஸ்டாப் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணிச்சுங்க ஃப்ரை சேல் பண்றது. ஓகே. ஸோ ஃபுல்லாவே காம்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. நியர்லி வந்து ஹெட் பாப்ஸ் மட்டுமே 300 to 350 பிரைசஸ் ரெடியா இருக்கும் ஹெட் பாப்ஸ். ஸோ சீக்கிரமா வரும். அதுதான் ஹெட் பாப்ஸ் தான் இதுக்கப்புறம் ரெடி ஆகும். ஏன்னா பிரைஸ் அந்த டிமாண்ட்ல இருக்கு. ஸோ அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ஓகே. பார்கெனிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மார்க்கெட்டோட ப்ரைஸோட ஒரு 500-1000 rupees கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருந்து என்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் என்னன்னு பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணிட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா. ஃபிஷ் எடுக்கணும். அதுதான் மெயினாக வந்தது. ஃபிஷ் எடுத்து. ஓகே ஓகே காய். ஸோ ப்ரோவே வந்து நான் சூஸ் பண்ணி ஒரு பீஸ் எடுக்க சொல்லிட்டேன். ஸோ சூப்பராக நம்மளுக்கு சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிட்டது. சூப்பரா க்ரூம் பண்ணி நான் கண்டிப்பா ரிசல்ட் வீடியோ இதை பத்தி நான் அப்டேட் பண்றேன். ஆமா. ஏன்னா இது வந்து நான் பார்ட்டிஷன் எடுத்தது. ஓகே. நம்ம குரூப் எடுத்தா அது ஆம்பிளிங் மாதிரி இருக்கும் இல்லையா. ஓகே. சோ அதனால இது ஹெட் கேரண்டி பீஸ். இது எனக்கு கொஞ்சம் க்ரூமிங் டிப்ஸ் எல்லாம் கொடுங்க. சிம்பிள் ப்ரோ. நீங்க ஃபாரம் வளர்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா இந்த கோல்டு ஃபிஷ் டெட்ராஸோ ரொம்ப ஈஸி. ஓகே. ஃப்ளவரான்றது ஏன்னா இது கொஞ்சம் வைல்ட் வெரைட்டி இல்லையா. ஹாட் டைப். ஓகே. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பட்டுன்னு போயிடாது. சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஓகேவா. இது ரிசல்ட் ரொம்ப ஹாப்பி. ஆனா ப்ரோ கிட்டே நான் வந்து சூஸ் பண்ண சொல்லிட்டேன். நம்மளுக்கு இதை பத்தி தெரியாதுல்ல. இந்த மாதிரி விஷயத்தான் எக்ஸ்பர்ட் கிட்டே விட்டாச்சு சூஸ் பண்ண சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு டேடும் பெட்டர். ஓகே. சாக மாட்டேது. செம்மையா இருக்கு. நேச்சுரல் லைட்ல நாங்க எந்த லைட் எல்லாம் போட்டு எடுக்கல. அப்பயே பாருங்க அதோட பொட்டன்ஷியல் பாருங்க. நல்லா சூப்பரான ஒரு ரெட் பேஸ் தான் ப்ரோ. ரெட் பேஸ் தான். ஓகே. சூப்பரா அந்த கலர் எனக்கு நல்லா தெரியுது. அதான் அந்த ஒரு வீடியோ காமிச்சிரு பண்ண கையில பிடிச்சிருக்காங்க. ஆமா. சோ அந்த மீனே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே கைஸ். ஸோ பிரதரே வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபார்முக்கு வாங்க. ப்ரோ ஃபோன் பண்ணிட்டு அவர் எப்போ ஃப்ரீயா இருக்கோ நீங்க வந்து இது பண்ணிட்டு நேரா ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு என்ன ஃபிஷ் வந்து பிடிச்சிருக்கோ
உங்க பட்ஜெட் சொல்லுங்க, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பிரதரே வந்து சூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ நீங்க தான் ப்ரோ சொல்லணும். ஸோ சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஃப்ரை தான் கேட்டாரு. ஓகே, எதுக்கு ஃப்ரை எடுக்கிறீங்க வாங்க சொல்லிட்டு பார்ட்டிஷன் மீனே வந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, அவருக்கு பிடிச்ச மீன் அது. ஸோ ஓகே தானே ப்ரோ? ஹாப்பி ப்ரோ, ஹாப்பி ப்ரோ. எடுத்து கொடுத்துட்டேன். பிரைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஃப்ரைல வந்து 550-600 தான் போடுறேன். ஸோ ஹெட் பாப்ஸுமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1800 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அதிகம்லாம் இல்லை, உங்களுக்கு தெரியும். வேணும்னா மார்க்கெட்ல போய் செக் பண்ணிட்டு தாராளமா வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். நான் அதை வேணானே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அங்கே போய் முட்டை மோதி தான் வராங்க. நிறைய பேரும் சொல்றாங்க என்னென்ன நடக்குது மார்க்கெட்ல. ஓகே, என்ன குட்டிலாம் வந்து 800-900 விற்கிறதுன்னு கேள்விப்பட்டேன் நான். ஓகே, இதெல்லாம் கிடையாது ப்ரோ, நார்மலா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஓகே, அந்த அளவு பண்ணும்போது எனக்கு ஹாப்பி. நான் கம்மியாக கொடுத்தது எனக்கு அந்த இது என்னை பொறுத்த வரைக்கும் ஹாபியை வளர்க்குறீங்க. ஹாபியை வளர்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் குவான்டிட்டியை மூவ் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாருக்கிட்ட போய் சேரணும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிங்கிள் ஃபிஷ் கூட உங்க வீட்டு டெலிவரி பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஜீவா அக்வாட்டிக்ஸோட அதுதான். ஒரு மீன் கூட சேல் பண்ணணும், எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும், அவ்வளோதான். ஸோ நான் பல்காக தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. ஒரு மீன் கூட சேல் பண்ணுவேன். ஒரு மீன் தான் மெயினாக வந்து எல்லா ஹாபிஸுக்கும் போய் சேரணும், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இதோட அப்டேட் கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு அனுப்புவேன். சரி, நீங்க அதை போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃபியூச்சர்ல ஜீவா பிரதர் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் அண்ட் பை ஃப்ரம் கார்த்திக் அண்ட் ஜீவா பிரதர். தேங்க்யூ. இது கம்பேர் பண்ணுங்களேன் எப்படி இருக்கும். இது நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி பின்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி பேக் கேம்லாம் அது சொன்ன 6 சூப்பரா இருக்கும். ஓகே, ப்ளஸ் 6 பயங்கரமா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் அத தெரியுது. இதுல கொஞ்சம் அந்த கிரீனிஷ் இது நம்ம ஸ்கின் டோன்ல தெரியுது, அதுல தெரியல. இது ராவா இருக்கும். ஆமா, வாங்கணும் ப்ரோ. வெயிட்